ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவி. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஷார்ட்டில், அருமையான பிளேஸுங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம போக முடியாது, பெர்மிஷன் வாங்கினா தான் போக முடியும். நாங்கள் ஏற்கனவே ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. ஆனால் வெஹிக்கிளுக்கு ஒரு பாஸ் வாங்கணும். அது வந்து இந்த ஆஃபீஸில் முன்னாடியே, இந்த செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு போயிருங்க போகிறதா இருந்தால். இது வந்து தேக்கடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம போகணும்னா தேக்கடி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து கவி போகலாங்க. செம்மையான பிளேஸ். டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குல்ல, கவி எக்கோ டூரிசம். இந்த ஆஃபீஸில் போய் பெர்மிஷன் வாங்கிக்கணும். நம்ம வெஹிக்கிள் நம்பர், இந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு பாஸ் மாதிரி தருவாங்க. வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம போகலாம். இப்போ 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகாதீங்க. அது நமக்கும் சேஃப்டி, வனவிலங்குகளுக்கும் சேஃப்டி. அதுக்காக தான் ஹாரன் கொடுக்காதீங்க அடிக்கடி. பொதுவாகவே காட்டுக்கு போனாலே இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓவராக சவுண்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா வனவிலங்குகளுக்கு வந்து தெரியாது, நம்மளே வந்து நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம்னு அதுக்கு தெரியுமா? ஆனால் அது ஏதாவது பண்ணும்னு நமக்கு தெரியுமில்ல. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இதுவே உண்மையிலே ஒரு த்ரில்லிங்கான ட்ரிப்புன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இடையில எதுவும் வந்துருமோன்ற ஒரு பயம் வேறு இருந்துக்கிட்டே இருந்தது. டக்குன்னு ரோட்டில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வண்டியை ஸ்டாப் பண்ணிடணும். ஹாரன் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பேக்கில் வேணால் வரலாம், ஒரு வேளை யானை வருது அப்படின்னா. இல்லை மான் சில சமயம் ஓடலாம். அதனால் எப்பயுமே வேகத்தை குறைச்சி தான் போகணும். நாங்கள் போனது ஒரு ஏறக்குறைய ஒரு 11:30 டைம், அந்த மாதிரி டைமில் தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேம் தண்ணியில் ஒரு அழகாக சூப்பராக, தண்ணி ரொம்ப ஆழம் கிடையாது, ஆனால் அருமையான பிளேஸ். ஒரு போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிளேஸ் செம்மையான பிளேஸுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஒரு மைண்டுக்கு ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரியான பிளேஸ். நீங்கள் வந்து உங்கள் மைண்டு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாங்க. உண்மையிலே அதிக மனிதர்கள் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் எதுவும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை நல்லா இயற்கையோடு சேர்ந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். செம்மையான பிளேஸ். எவ்வளோ அழகாக அந்த தொங்கு தோட்டம், அந்த பூக்கள் வந்து சரஞ்சரமாக கீழே வந்திருக்கிறத பார்க்குறதே ஒரு தனி அழகுதாங்க. இந்த பிளான்லாம் கூட கிடைக்கும். நம்ம வேணும்னா வீட்டுக்கெலாம் தேவைன்னா வாங்கிட்டு வந்துக்கலாம். நான் வந்து இது சர்ச் பண்ணேன், பட் நர்சரியில் கிடைக்கல, அதனால் வந்துட்டேன். ஆனால் நம்ம இந்த வேணும்னு நினச்சி தேணும்னா கண்டிப்பாக வாங்கிடலாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு கைடு நமக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்சிங் டவர் மாதிரி இருக்கா. அடுத்து இந்த ரூம் மட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நீங்கள் நல்லா டோருக்கு அப்படியே எதிர்த்தாப்பில் பாருங்களேன், எவ்வளோ சூப்பரான பிளேஸ். இது மாதிரி ஒரு கொடுப்பனை வேணுங்க உண்மையிலே. அப்படியே டேம் தண்ணி போகிறது, சூரியன் உதயமாகிறத காலையில் பார்க்குறதுன்று, கடலோரம் இருக்கும் போது எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி இந்த அருவியோரம், இந்த தண்ணீர் ஓரம் இப்படி இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் காடு. இந்த காடு வந்து எனக்கு எப்பயுமே இயல்பாகவே காட்டு மேலே ஒரு தனி காதல் உண்டு எனக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ரூம்மே நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. தனியாக சிங்கிள் பெட் வேறு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 4 பேர் நம்ம ஃபேமிலியாக போகும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரெஸ்ட் ரூம் போதுங்க, தாராளமாக நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்தது. 3000லேருந்தே இங்கே கிடைக்கிது, ரூம் கிடைக்கிது. அந்த இதில் வந்து ஃபுட்டும் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சஃபாரி ட்ரிப்பு ஒன்று அந்த லோக்கலில் உள்ள அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கெலாம் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்புறம் இந்த போட்டில் போகிறது இருக்குது. இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி வருது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில். செம்ம பிளேஸ். போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.